காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ திடீர்னு வயிற்ற தொட்டு பார்க்குறாங்க காவேரி. அப்போ அவங்களோட வயிறு வந்து நல்லா பெருசாக வந்து வளர்ந்துருக்கு. அதை பார்த்துட்டு வந்து காவேரி அப்படியே கண்ணாடி வச்சுட்டு தன்னையே மறந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு அவங்க வயிற்றில் வந்து ஏதோ ஓடுற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அதை பார்த்த காவேரிக்கு ஒன்றுமே புரியல. நம்ம வயிற்றில் ஏதோ நடந்ததே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கையை வச்சு அப்படியே மெதுவாக பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியே வந்து அவங்க கை மேலே வந்து அப்படியே வந்து கை உள்ளே வந்து அப்படியே வந்து ஓடுற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே இந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்து வயிறு வந்து அந்த குழந்தை வந்து மூவ் ஆகிறது கைக்கு அப்படியே தெரியுது. அதை பார்த்தா காவேரி அப்படியே ஒரு நிமிஷம் தண்ணியே மறந்துடுறாங்க. அப்படியே கண்ணு தண்ணியாக கொட்டுது அவங்களுக்கு. அப்படியே அந்த உணர்வுகளில் வந்து தன்னையே மறந்த காவேரி ஒன்றும் புரியாமல் அப்படியே இருக்காங்க. அவங்களால பேசவே முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க தள்ளப்படுறாங்க. உடனே விஜய் வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வராரு. காவேரி ஒன்றுமா கிளம்பல அப்படின்றாரு. உடனே வந்து அப்படியே அழுதுட்டு இருக்க காவேரி பற்றி காவேரிக்கு என்னடி ஆச்சு அப்படின்றாங்க. அது வந்துன்னு சொல்ல வராங்க. என்னாச்சு காவேரி, ஏதாவது வலிக்குதா, ஏதோ உடம்பு சரியில்லையா, சொல்லு காவேரி, ஏதாவது பிரச்சனையாடி, ஏன்டி இப்படி அழுகுற, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. வயிறு இப்படி காட்டுறாங்க கையை. அவங்க ஒன்றுமே புரியல விஜய்க்கு. நீங்கள் என்ன சொல்கிற காவேரி, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாரு. இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்ஷன் மூலமாகவே காட்டுறாங்க காவேரி. ஒன்றும் புரியாமல் விஜய் பக்கத்தில் வராரு. விஜயோட கையை எடுத்து அப்படியே அவங்களோட வயிற்றில் வந்து வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க அப்படின்றாங்க. கண்ணை மூடுறாரு. இப்போ கொஞ்ச நேரம் வந்து 5 மினிட்ஸ் அப்படியே கண்ணை முடிங்க, எதுவுமே நீங்கள் யோசிக்கக்கூடாது, உங்கள் கை வந்து என்ன உணர்வுகள் ஏற்படுது அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை முடிக்கிறாரு. பார்த்தா அவரோட கையிலேருந்து ஏதோ நகர்ந்து போகிற மாதிரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு தெரியுதா அப்படின்றாங்க. தெரியுது காவேரி அப்படின்றாரு. உங்களோட கையில் பாப்பா வந்து அப்படியே நகர்ந்து போச்சு தானே அப்படின்றாங்க. ஆமாம் காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே தண்ணியை மறந்துடுறாரு விஜய். அப்படியே காவேரியை பார்க்குறாரு. காவேரி அப்படி சொல்லிட்டு அவருக்கும் கண்ணிலேருந்து தண்ணியாக கொட்டுது. என்னால் அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் காவேரி அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கையை வைக்கிறாரு. இந்த சைடு கை வைக்கிறாரு, இந்த சைடு வைக்க குழந்தை பாருங்களேன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு வைத்து காட்டுறாங்க. பார்த்தா குழந்தை அப்படியே நகர்ந்து இந்த சைடும் போகுது. அதை பார்த்துக்கு வந்து 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல. அப்படியே அந்த உணர்வுகளில் வந்து 2 பேருமே அப்படியே லயிச்சு போகிறாங்க. அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வந்து காவேரி வந்து அப்படியே அவரோட சாய்ச்சிக்கிறாரு. சாய்ச்சிட்டு வந்து கையை வந்து அவரோட வயிற்றில் வச்சுக்கிறாரு. அப்படியே சாய்ச்சிக்கிறாரு. காவேரியோட கையும் அப்புறம் விஜயோட கையும் அந்த வயிற்றில் வந்து இருக்குது. அப்படியே வயிற்று சாய்ச்சிட்டு அப்படியே தன்னோட சாய்ச்சிட்டு தன்னையே மறந்து அப்படியே வந்து கண்ணை மூடுறாரு விஜய். அப்படியே அந்த உணர்வுகளை 2 பேருமே லயிச்சு போகிறாங்க. சந்தோஷம் தாங்கவே முடியல 2 பேருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக வந்து கண்ணிலேருந்து தண்ணியாக கொட்டும்போது அந்த உணர்வுகளை அவங்களே வந்து அறியாமல் அப்படியே வந்து சாய்ச்சிக்கிறாரு விஜய் தன்னோட. காவேரி, இந்த உணர்வை என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதே இல்லடி, எப்படி இருக்குது தெரியுமா எனக்கும் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாப்பா இந்தளவு வளர்ந்துச்சா காவேரி? ஆமாங்க சொன்னாங்க. இப்போலேருந்து உனக்கு சின்ன சின்ன அதிர்வுகள் தெரியும், அதே மாதிரி குழந்தை மூமெண்ட் தெரியும் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த 7ஆம் மாதம் வரப்போதில்ல, அதனால தான் நல்ல மூமெண்ட்டு தெரியுதுங்க அப்படின்னோடனே உடனே வந்து சரி காவேரி, நான் வேணா காது வச்சு பார்க்கட்டுமா, ஏதாவது சத்தம் கேட்குதான்னு வச்சு பாருங்க அப்படின்றாங்க. உடனே காது வச்சு பார்க்குறாரு. ஒன்றுமே கேட்கல காவேரி. இப்போல்லாம் கேட்காது, இன்னும் ஒரு 9ஆம் மாதம் டைமில் எட்டி ஒதிக்கிற சத்தம் நல்லாவே கேட்கும். அப்போ நீங்கள் வந்து காதை வச்சு பாருங்கள், இப்போ இந்த மூமெண்ட்டை மட்டும் அனுபவிச்சுக்கோங்க அப்படின்னு சிரிக்கிறாரு விஜய். காவேரி, எனக்கு எதுவுமே செய்ய தோணலை, எந்த வேலைக்கும் போக தோணலை, இப்படியே பாப்பாவோட வயிற்றில் கையை வச்சுட்டு இப்படியே இருக்கணும் பொழுது, இப்படியே நீங்கள் கையை வச்சுருந்தீங்கன்னா நான் அவ்வளோதான் ஒரு வழி ஆகிடுவேன். அப்புறம் எனக்கு பசிக்கும், பாப்பாவுக்கு பசிக்கும், அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே வந்து உச்சி முகர்றாரு விஜய். அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு, தன்னையும் மறந்துடுறாரு. காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாடி 7 மாதம் ஆக போதில்ல, எல்லா மூமெண்ட்டும் இருக்க தான் செய்யும். இதுக்கப்புறமா நிறைய வந்து உனக்கு தெரியும் பாரு, குழந்தையோட தலை குடம்புக்கு தெரியும் அப்படின்னு. அப்படியாம்மா? ஆமாடி, இந்த சைடு சாப்பிடாம இருந்தேன்னு வச்சுக்கோயே, இந்த சைடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்குற காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து வந்து அக்கா உனக்கு அப்போது நல்ல மூமெண்ட்டு தெரியுதா? அக்கா நானும் வச்சு பார்க்குறேன்க்கா கையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க வராங்க. கடைக்குட்டி நம்ம நர்மதா வந்து கையை வச்சு பார்க்குறாங்க. ஆமாக்கா அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து அம்மா நீமா அப்படின்னோடனே நானும் வச்சு பார்க்குறேன் அப்படி சொல்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பார்க்குற கங்கா வந்து அக்கா இங்கே வா, ஏன் மூமெண்ட் நல்லா தெரியுது, எனக்கும் தான் லைட்டாக இருக்குது, நிச்சயமாவாக்கா அப்படி சொல்லிட்டு காவேரி சந்தோஷப்படுறாங்க.